கடைசியில இந்த நேரத்துல ஆடியோ வெளியிட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு ஸ்டாலின் பத்தி ஒரு வார்த்தை ஒண்ணு சொன்னாரு. அவருக்கு நெறைய இருக்கு அப்டின்னாங்க. ஆமா நெறைய இருக்கு அப்படிங்கிற அப்படி வந்து அவர் கட்சியை சேர்ந்தவரே வந்து டேமேஜ் பண்ற ஆடியோ இப்போ ஃபுல்லா ட்ரெண்டிங்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஒண்ணு ஆராசாவுக்கு கட்டம் சரியில்லை, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இனிமே வந்து இதை சொன்னதுக்கு நீங்க அப்புறம் அவருக்கு கட்டம் சரியில்லைன்றீங்களா இல்ல அவர் சொன்னவருக்கு கட்டம் சரியில்லைன்றீங்களா? சொன்னவருக்கு தான் கட்டம் சரியில்லை, அதோட முடிஞ்சு போச்சு. இப்போ இந்நேரத்துக்கு அறிவாலயத்தின் கிச்சன் கேபினட் வந்து கொந்தளிப்புல அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்குன்னு நிறைய பேர் விசாரிப்பாங்க. அது ஊரறிஞ்ச ரகசியம். வைகோவே சொல்லாததா? எல்லாருக்கும் எல்லாருக்கும் தான் தெரியும் வைகோ. அப்படிலாம் நீங்க வந்து அரசியல் ரீதியாக அப்படி சொல்றாங்க. ஆனால் வந்து எல்லாரையுமே நீங்க அப்படி குறைச்சி மதிப்பிடாதீங்க. அது அப்படி இல்லைன்னா இப்படி ஒரு கட்சியை இது பண்ணி தக்க வச்சு ஏதோ ஒரு வகையான மாஸ்டர் பிளான் யாரொருத்தவங்க செய்வாங்க, ஒருத்தவங்க செய்கிறாங்க. அதை தக்க வச்சு கொண்டு பண்ணி இன்னைக்கு குடும்பத்தில் இருக்க கனிமொழி அணி, அழகிரி அணி, அதுக்கடலில் ஆராசா அணி, அப்படி இப்படின்னு பல அணிகள் இருக்குல்ல, இதையெல்லாம் வந்து ஓரங்கட்டி வச்சு அதை கொண்டு போறாருல, அது இதுக்கு அதை குறைச்சி மதிப்பிட முடியாது. என்ன கருணாநிதி அளவுக்கு ஞானம் அப்படி இல்லை, அப்படி வேணா சொல்லிக்கலாம் வெளியே. மற்றபடி ஆராசா சொல்கிறார், நமக்கு கூட அது மனசு வர மாட்டுக்கு பாருங்களேன். நம்ம கூட வந்து கடுமையாக விமர்சிக்கிறோம், ஆனால் நமக்கு கூட அந்த மனசு வர மாட்டுக்கு. ஆனால் ஆராசா இப்படி சொல்லியிருக்க கூடாது, ரொம்ப வருத்தமாக இருக்குது.